எல்லாத்துலயுமே ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு டாக்டர்னால டயக்னோஸ் பண்ண முடியாத விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து சில ஃபீல்டே இல்லாம போயிடுது. சில ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா உருவாகுது. ஒரு 1000, 10,000 வருடங்களுக்கு செய்யக்கூடிய வேலைய, அப்படி செகண்ட்ல வந்து பண்ணறதுக்கான டெக்னாலஜி உருவாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப எல்லாருமே இன்னைக்கு ஐடி ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கொஸ்டின் மார்க்கா. வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தலைப்பு என்னன்னா, ஏற்கனவே வந்து எல்லாமே பயந்து போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. எத படிக்கன்னே தெரியல. ஆனா நான் இது படிச்சேன்னா, எனக்கு 10 வருஷம் கழிச்சு நான் இந்த ஃபீல்டுல இருப்பேனானே தெரியலையே அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரைட்டா? என்ன அது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, கவனமா கவனிங்க. ஏன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து புடிச்சிருக்கோம், நம்ம பண்ணிட்டுருப்போம். நம்மளுக்கே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டே இல்லாம போயிடும். அந்த மாரி நெறைய இடத்துல அந்த பாதிப்பு ஏற்பட்டுட்டுருக்கு. அது சம்மந்தமா தான் இந்த வீடியோல பார்க்குறோம். ஓகே, வீடியோக்கு போலாமா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு செயற்கை தொழில்நுட்பம் இல்லையா? ஏஐ வந்ததுக்கு நுண்ணறிவு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருக்க வேலைக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. கிட்டத்தட்ட மில்லியன் 800 மில்லியனுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை வந்து ரீப்ளேஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அலர்ட் வந்து குடுத்துருக்காங்க. 2030 2030 எங்க இருக்கு? 2025ல வந்துட்டோம். 25 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிஞ்சிரும் டக்குன்னு அப்படி கண்ணு திறந்து மூடுறதுக்குள்ள. 2030 வந்துரும். இன்னும் 5 இயர்ஸ் தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸா இருந்தா, ரொம்பவே முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கரெக்ட்டான படிப்ப செலக்ட் பண்ணி 2030ல அந்த டெக்னாலஜி எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போதோ, அந்த ரீப்ளேஸ் பண்றப்ப அந்த இடத்துல என்ன தேவை இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரவங்க யாரோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருப்பாங்க. மத்தவங்க வேலையே திண்டாட்டமா இருக்கும். ரைட்டா? அத வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா, நெறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். நான் சின்னதுல கண்கூடா பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10த் படிக்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில அந்த பேப்பர உருட்டிக்கிட்டு ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே ஒரு இன்ஸ்டிடியூட் போவாரு. போயிட்டு இருப்பாரு. சைக்கிள்ல கிடுகிடுன்னு போவாரு. இல்ல நடந்து கடகடன்னு பேப்பர உருட்டிட்டு போவாங்க. எங்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைப் ரைட்டிங் கத்துக்கிறேன் அப்படின்னு. கையில ஒரு நோட்டு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் அந்த சுருக்க எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் டிக்டேட் பண்ணுவாங்க. கட 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 கடன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட்ஸ்ல எவ்வளோ வேர்ட்ஸ வந்து எழுதுறாங்க அப்படின்ற மாரி. ஏன்னா நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிக்கை துறையில தேவைப்படும். அங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த நோட்ஸ எடுத்து அத கன்வெர்ட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு வந்து பாருங்க, மொபைல் வந்ததுக்கப்புறம், ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. அதே போல தான் அந்த டைப் ரைட்டர். இன்னைக்கு யார் கையில வச்சு டைப்ப தட்டிட்டு இருக்காங்க. டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எங்க போச்சுன்னு தெரியாம போயிடுச்சு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதேபோல என் சின்ன வயசுல நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் இன்னைக்கு நம்ம வந்து எஸ்எம்எஸ் நம்ம அனுப்புறோம். ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? பேஜர் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. மெசேஜ் நான் இங்க இருக்கேன், நான் கிளம்பிட்டேன், நான் இங்க வந்துட்டு இருக்கேன், நீங்க வந்துருங்க அப்படின்ற மாரி மெசேஜ் அனுப்புவோம். இன்னைக்கு அந்த சிஸ்டம் என்ன எங்க இருக்குன்னே தெரியாம போயிடுச்சு. அதேபோல டெலிஃபோன் பூத்ஸ் அன்னைக்கு வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல அது ஒரு பிசினஸா பிரம்மாண்டமா தெருவுக்கு தெருவுக்கு நீங்க வந்து பார்க்க முடியும் டெலிஃபோன் பூத்ஸ். இன்னைக்கு டெலிஃபோன் பூத்ஸே கிடையாது. அந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுறதுனால, சில ஃபீல்டே இல்லாம போயிடுது. சில ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா உருவாகுது. அப்ப நம்ப என்ன அலர்ட்டா இருக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வளர்ச்சி. எல்லாத்துலயுமே ரீப்ளேஸ்மென்ட். ஒரு டாக்டர்னால டயக்னோஸ் பண்ண முடியாத விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா, இ ஏஐ வந்து பண்ணி குடுக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க லேட்டஸ்ட் நியூஸ். ஒரு 3 டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து டயக்னோஸ் பண்ணி 3 வாட்டி ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்றதே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்றத அப்படியே கரெக்ட்டா புட்டு வச்சிருக்கு. இதுதான் அந்த பையனுக்கு அப்படின்ற மாரி. அப்ப அந்த இடத்துல டாக்டரையே ரீப்ளேஸ் பண்ணுது. நீங்க பார்த்திருக்கலாம் எலான் மஸ்க் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க. உட்கார்ந்திருப்பாரு. ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ட்ரிம் பண்ணிவிடும். அழகா ஷேவ் பண்ணிவிடும். ஹேர் கட் பண்ணும். அப்ப இந்த ஹேர் கட்டிங் பண்ற இடத்துல நெறைய இடத்துல இன்னைக்கு ஷோரூம்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆல் வில் பி ரீப்ளேஸ்ட் பை ரோபோஸ். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ஸ், சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபிக் ஒர்க் பண்றவங்க, ஒரு கன்டென்ட் ரைட்டர்ஸ்,
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதேபோல் என்னென்ன வாய்ப்புகள்லாம் பறிபோக போகுதுன்னா, அந்த கஸ்டமர் சர்வீஸில் இருக்காங்க இல்லையா? அது போக போகுது. டேட்டா என்ட்ரி நான் சொன்ன மாரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். தென் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அதான் சொல்றாங்கல்ல, லாங்குவேஜஸ்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. எந்த லாங்குவேஜ்ல என்ன கன்டென்ட் வேணும் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கும் வேலை இல்ல. டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறவங்களுக்கும் வேலை இல்லாம போயிடுது. தென் டெலிமார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் வந்து ஒரு ட்ராபேக் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட்டு டெலிமார்க்கெட்டர்ஸ் வந்து வந்து இன்னைக்கு வந்து கிடைக்கல. ஒரு பிசினஸ பப்ளிக் எடுத்துட்டு போயிட்டு சொல்லி புரிய வச்சு, அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ அ ஆன்சர் பண்ணி தெளிவா அவங்களுக்கு சொல்யூஷன் குடுக்குற இடத்துல, பிசினஸ் கன்வெர்ட் பண்ற இடத்துல நெறைய பேர் ரெடியா இல்ல. இருந்தாலும் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. ஏஐ டெலிமார்க்கெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த டெலிமார்க்கெட்டர்ஸ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாபே இல்லாம போயிடும். இந்த பிபிஓ சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அடிமட்டமா இல்லாமயே போயிடும். அப்ப இந்த இடத்துல அந்த மாரியான வேலைய நோக்கி பயணம் பண்றவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் பாருங்க. கொஸ்டின் மார்க். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷியர்ஸ். இன்னைக்கு எண்ணி போடுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மெஷின்ஸ் வந்துருச்சு. ரோபோ சிஸ்டம்ஸ் வந்துருது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் எழுதுவாங்க. அக்கவுண்டன்ட் பேஜா, நோட்டா எழுதுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண் எதிர்க்க தெரியும். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து கையில எழுதிட்டு இருக்காங்க. எல்லாமே ரீப்ளேஸ்டு பை கம்ப்யூட்டர்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரோபோ உட்காந்துன்னு அது ஜம்முன்னு பார்த்துட்டு இருக்கும். ஆட்களே தேவையில்லாம போயிடும். ரைட்டா? அப்ப இந்த மாரி நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீப்ளேஸ்மென்ட் நடக்குது. அப்ப அந்த அதேபோல இந்த கன்டென்ட் ரைட்டர்ஸ் அண்ட் காப்பி ரைட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும். அப்ப நம்ம யோசனை பண்ணி சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நானு இப்ப +2 முடிக்கிறேன். 25ல வெளில வருவேன். ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணுவேன். நான் ஒரு குரூப் எடுத்து படிக்க போறேன் அப்டின்னா, முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டட் நீங்க எந்த ஃபீல்டுனா போங்க. ஆனா, டெக்னாலஜி ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய நாலேட்ஜ வந்து கோரா என்னன்றத பார்த்துக்கங்க. அந்த கோர் ரிலேட்டடா நீங்க வெளில வரப்ப, டெக்னாலஜி ரிலேட்டடாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா, கம்ப்யூட்டர்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. ப்ரோகிராம் ரிலேட்டடா எதுவுமே தெரியல. சாஃப்ட்வேர்ல என்ன விஷயமே தெரியல. ஏன்னா, நாங்க இருந்த காலகட்டத்தில படிச்சதும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியும் வேறையா இருக்கு. என்னால வந்து இண்டிவிஜுவலா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரொம்ப சிரமமா இருக்கு. யாரையோ ஒருத்தர நான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாரி டெக்னாலஜி தெரிஞ்சவரோ, இல்ல ப்ரோகிராம் தெரிஞ்சவரோ, அந்த மாரி இருக்கிறோம். அப்ப நீங்களும் அந்த மாரி வரப்ப, உங்களுக்கு விஷயம் தெரியும். ஆனா கன்வே பண்றதுக்கோ, இல்ல அத எடுத்துட்டு போறதுக்கோ சிரமமா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு லேர்னிங் சிஸ்டம் இல்ல. ரைட்டா? அப்ப நான் வந்து தடுமாறுறேன். அதே மாரி நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு வெளில வரப்ப, டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றப்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அப்ப இப்ப 26ல முடிச்சுட்டு 4 வருஷம்னா கண்டிப்பா 2030 அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிரம்மாண்டமா வந்து போயிட்டுருக்கு. ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸ வந்து பீட் பண்ணி டெக்னாலஜி பிளஸ் மனி வைஸும் கம்மி பண்ணி அழகா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஒரு பிசினஸையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி போற விஷயத்த வந்து DeepSeek அப்படின்ற ஒரு இது பண்ணியிருக்கு கம்பெனி. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமா ஏஐ பத்தி ஓப்பன் ஜெமினி, தென் சாட் ஜிபிடி இந்த கம்பெனியெல்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த 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 கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, தடுமாறி கீழ விழுற மாரி அந்த டீப்சீக் அந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்கு. அப்ப இந்த மாரி போறப்ப நெறைய இடத்துல வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல நீங்க செக் பண்ணி பாருங்க. லேட்டஸ்ட்டா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து வெளிய தள்ளிட்டாங்க. கேப்ஜெமினி எவ்வளோ பேர் வெளியில தள்ளிட்டாங்க பாருங்க. காக்னிசன்ட் எவ்வளோ பேர வெளியில அனுப்பிச்சுட்டாங்க பாருங்க. இந்த கோயம்புத்தூர் சம்பவம் ரீசென்ட்டா பார்த்திருப்பீங்க. ஒரு கம்பெனிய லாக் பண்ணிட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. ஐடி ஃபீல்டு. அப்ப எல்லாருமே இன்னைக்கு ஐடி ஃபீல்டு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப நம்ம யோசனை பண்ணி, அ திங்க் பண்ணி, நம்ம 2030ன்றத நம்ம ஷார்ட் டியூரேஷன் அதுக்கப்புறம் 2035, 2040 அப்படின்றப்ப கம்ப்ளீட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேஞ்சஸ் வந்துரும். அந்த டெக்னாலஜி அதான் சொல்றேன்ல, விஷனோட யாரு வொர்க் பண்றீங்களோ, விஷனோட யாரு வந்து அந்த படிப்ப தொடர்றீங்களோ, விஷனோட யார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ப வந்து லீட் பண்றதுக்கு ரெடி பண்றீங்களோ, அவங்கலாம் சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. நான் இத படி, அது படின்னுலாம் சொல்லல. இருந்தாலும், இன்னைக்கு வந்து ஏஐயும், அந்த ரோபோட்டிக்ஸும் நம்மளுக்கு வந்து டாமினேட் பண்ண போறதுனால, அதேபோல இந்த நியூரல் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அ எலான் மாஸ்க் ஒரு சிப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமனையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன வேணுமோ அத பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப, அது ரிலேட்டடா இன்னைக்கு வந்து வெளியில வந்து பயங்கரமான மாற்றங்கள் வரப்போகுது.
ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது உலகத்தில் பூமியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸில் எடுத்துகிட்டு போய் பண்ண போகிறாங்க, உட்கார வைக்க போகிறாங்க. அங்கே ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிசம் மாதிரி அழகாக கொண்டாட போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடியது. அந்த மார்ஸுக்கு போகணுன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு கிரகத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியுமா? ஸ்பேஸ் ரிலேட்டடாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாசு நிறைய ஏற்படுது. ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செயற்கைக்கோள்கள் போகிறதுனால நிறைய வந்து கழிவுகள் ஏற்படுது. விமானம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1,10,00,000 விமானத்தில் ஒரு விமானம் தான் பார்த்திங்கன்னா டேமேஜ், அந்த பறக்கிறதுல அது எதனா வேஸ்ட் வந்து விடுதுன்னா. ஆனால் இன்னும் போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000க்கு ஒரு விமானம் டேமேஜ் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள், சின்ன ஒரு தூள் விழுதுதுன்னா. ஆனால் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து பொல்யூட் ஆகிருக்கு. சேஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எது அப்படின்னா ஏர் ட்ராவல் தான். ஆனால் இன்றைக்கி வந்து இஷ்டத்துக்கு சேட்டிலைட் நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேட்டிலைட் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனுடைய கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்பேஸை வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அது ரிலேட்டடாக அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம்? அதே போல் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே நெட்டு இல்லாமல் ஆகிடுச்சு. எல்லாமே அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ அந்த சைபர் குற்றங்கள் நிறைய ஆகிடுச்சு. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறது? அப்போ இந்த மாதிரி திங்க் பண்ணி ஃப்யூச்சரிஸ்டிக் கோர்சஸாக நீங்கள் என்ன பண்ண முடியுன்றதை பாருங்கள். அதே போல் இன்றைக்கி வந்து ஹார்ட்வேரில் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஏஐ பார்க்குறோம். அதே போல் ஹார்ட்வேரில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பயங்கரமாக மேஜிக் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஒரு 1000 10,000 வருடங்களுக்கு செய்யக்கூடிய வேலையை அப்படி செகண்டில் வந்து பண்ணுறதுக்கான டெக்னாலஜி உருவாகிட்டுருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஃப்யூச்சரிஸ்டிக் கோர்சஸை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி, இன்றைக்கி அது டிமாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ரைட்டா? இன்றைக்கி அது தேவையில்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி வந்து அது அளவுக்கு செழிப்பாக இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு கழித்து என்ன சேஞ்சஸ் வரப்போதோ அந்த மாதிரியான படிப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி யார் படிக்கிறீங்களோ அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. அதனால் பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அனுபவம் இருக்கும், உங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றப்ப கேமரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கேமரா இருக்கா? இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போட்டு ரோல் போட்டு இந்த கோனிகா அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அது. இன்றைக்கி கோனிகா கம்பெனி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை காணாமல் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் தேவையான படிப்புகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ படித்தோம், ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எனக்கு என்ன தேவை இருக்கும், எப்படி வந்து வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அந்த வேர்ல்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் இல்லை தேவை இருக்கிறத நான் படிப்புகளை வந்து சேர்த்துக்கிட்டு படிக்கிறேன்னா அப்படின்றத பார்த்துட்டு படிக்கணும், ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கால் பண்ணுங்கள் 9176552121. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் குழந்தைங்களை உருவாக்கணும், இதுக்கேற்ற மாதிரி தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி படிப்பு தான் நான் படிக்க போகிறேன், என் குழந்தைய நான் இந்த மாதிரி தான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்றவங்க கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம ஃபர்தராக திருப்பியும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், திருப்பியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. போர்டு எக்ஸாம் வேற முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு நீட் எக்ஸாம். என்ன பண்றதுனே தெரியல, ஒரே பயமா இருக்கு கீர்த்தி. அதுக்கு எதுக்கு ஜோ பயப்படுற? அதான் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கே. எங்க அப்பா அங்கதான் எனக்கு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஆர்ஜிஆர் அகாடமி அது எங்க இருக்கு? இதோ அங்க பாரு, அங்க ஆர்ஜிஆர் யூனிஃபார்ம்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஹாய், நீங்க ஆர்ஜிஆர் அகாடமியா? ஆமா, நான் ஆர்ஜிஆர் அகாடமி தான். கிராஷ் கோர்ஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? கிராஷ் கோர்ஸ்ல நான் ஆக்சுவலா படிச்சேன். லைக் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் மினிட்ல பெர்ஃபெக்ட் ஃபேக்கல்டிக்கு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ 12th முடிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ் போனேன். கிராஷ் கோர்ஸ் போயிட்டு மெடிக்கல் ஆயிட்டேன். அப்ப நான் உங்க அப்பா சொன்ன மாதிரி ஆர்ஜிஆர் அகாடமிலே சேர்ந்துடுறேன். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? நாங்க ஆர்ஜிஆர் அகாடமி ஜாயின் பண்ண போறோம். நீங்க